ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட சின்ன கேள்வி கேட்கிறேன் சார். இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் மாற்றத்தை பத்தி பொதுவாக என்ன சார் நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா கவர்மெண்ட் அது ரெண்டு கிரேட்டர் திங் ரொம்ப சூப்பர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்தா எப்ப மாறும்னு மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் இவருடைய நிலை என்ன இருக்கும் சார்? இப்போ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வெல்கம் சார். ஐ எம் ராஜேஷ் சார். இப்போ பிஜிடிஆர் சார், என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது இல்லையா? am I audible to you all students? Yes sir. Sir. ஓகே ரைட். இப்போ பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் ஆக்சுவலா வந்து பழச லைட்டா மேல வந்து தூசு தட்டி லைட்டா ஒரு 30% நம்மளுக்கு புதுசா இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இவங்க பண்ணிருக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, the pros of the new syllabus என்னன்னா ஜென்ரல் அண்ட் weight எல்லாம் எடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ பிஜிடிஆர்பி நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 அதாவது அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சரை எடுத்துட்டாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வேகான டாபிக்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரல் டாபிக்ஸா இருக்கும். நீங்க அதை படிச்சீங்கன்னா அதுல எதை படிக்கணும் எதை விடணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல பொதுவா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க லிட்ரரி மூமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புக்கே இருக்கு. அந்த லிட்ரரி மூமெண்ட்ஸ்ல நம்ம எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது எதை விடணும் அதுல இருந்து ஒரு கொஷின் கேட்பான் அந்த லிட்ரரி மூமெண்ட்ஸ் நார்மலா. அப்போ அந்த ஒரு கொஷினுக்கோசரம் நாம அந்த யூனிட்ல ஒரு சிங்கிள் டாபிக்குக்கோசரம் நாம வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாம பார்க்கணும், ஒவ்வொரு இயர் வைஸா நம்ம பார்க்கணும், பிளஸ் ஏஜ் வைஸா அதை பார்க்கணும். ஏன்னா மூமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்ல இருந்தே இருக்கு நம்மளுக்கு. ஸோ அது வேற, அது ஒரு பெரிய டிராபேக். ஸோ யூனிட் 8 மிகப்பெரிய வேக் ஆன டாபிக்ஸ் உள்ள ஒரு யூனிட். அது ஒரு ஜென்ரலான அப்ரோச் இருக்கு அதுக்கு. அதை தூக்கிட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். தென் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிட் 10 அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது யூனிட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப 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 ஈஸியான யூனிட். த ஈஸியஸ்ட் வே டு ஸ்கோர் 10 marks இன் யுவர் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் அப்படின்னா இது இந்த யூனிட் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் நீங்க டெட்டு படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராமர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பிஜிடிஆர்பிலேயே நிறைய மேரிட் பீப்புள் இருப்பீங்க, மேரிட் மென் அண்ட் விமன் இருப்பீங்க. உங்களுடைய குழந்தைங்களுடைய கிராமர் டெக்ஸ்ட் புக்ல இருந்து இது வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ். ஆக்சுவலா 8 சிலபஸ்னுடைய கிராமர் டாபிக்ஸை அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த யூனிட்ல இருந்து நீங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரேஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ், அதே மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், அதே மாதிரி கிளாஸஸ், அதை தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற சென்டென்ஸ் பேட்டர்ன், ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக். ஸோ யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் ரிவைஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுவும் டெட்டு நீங்கள் படித்து குவாலிஃபைட் ஆயிருந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்னா அந்த மாதிரியான ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியஸ்ட் வே டு ஸ்கோர் மோர் தென் 10 marks. சாலிடாக நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 2 தான் மேஜர் சேஞ்சஸ். ரைட். இப்போ இந்த பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் எதை அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து யூனிட் 8 வந்து ஒரு நல்ல வேகான ஒரு ரொம்ப ப்ராடான இது. நீங்கள் அதை வந்து ஒரு சிங்கிள் ஆத்தர், சிங்கிள் டேர்ம், சிங்கிள் இயர்ல நீங்க அதை கன்க்ளூட், அதாவது அதை இன்க்ளூட் பண்ண முடியாது. எல்லாமே ரொம்ப ப்ராடா படிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு யூனிட் 1, 2, 4, 7, 10 இந்த மாதிரி எல்லா யூனிட்ஸ்லையும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கு. அது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1 and 2. அதே மாதிரி யூனிட் 2ல
அதே பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 3. இப்போ இந்த ரெண்டு இதையும் தூக்கிட்டாங்க. சி இந்த வேர்ஸ்ல இருந்து நீங்க யூனிட் 1ல பேலட்ஸ் அது இல்லாம வாட் அண்ட் சரே. இப்போ இந்த பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நோ மோர் இன் பப்ளிஷிங். நீங்க ஆன்லைன்ல தான் தேடி எடுத்தாகணும். ஆன்லைன்ல அவைலபிள். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து நீங்க டெக்ஸ்ட் படிக்கணும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஹெட்டேக் முடிஞ்சது 2 யூனிட்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனிட் 3 வால்யூம் 3 இதே பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் தான். தாமஸ் கிரே, வில்லியம் காலின்ஸ் அண்ட் வில்லியம் பிளேக்னுடைய ஒர்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஜென்ரல் டாபிக். இவங்களுடைய எல்லா போயத்தையும் படிக்கணுமா, எவ்வளோ படிக்கிறது, எல்லாமே அந்த ஹெட்டேக் நம்மளுக்கு ஓவர். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல நம்மளுக்கு செலக்ஷன்ஸ் ஆஃப் வில்ஃப்ரெட் ஓவன், ஆடன் அண்ட் தென் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர்னுடைய வேர்ஸ் இதையும் நம்மளுக்கு தூக்கிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவர் புக் ஆஃப் மாடர்ன் வேர்ஸ் அப்படிங்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 years 50 years பேக்கு இருந்த பப்ளிஷிங். மோஸ்ட்லி எல்லாமே மேக்மில்லன் பப்ளிஷிங். மேக்மில்லன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியே இப்போ இல்லை. அந்த கம்பெனியை வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ பப்ளிஷிங்கா இருக்கா அப்படின்னா இல்லை. நீங்க வெரி ஓல்டஸ்ட் லைப்ரரியில போய் சர்ச் பண்ணணும். இந்த மாதிரியான எல்லா இஷ்யூஸும் நம்மளுக்கு ஓவர். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 7th பழைய சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா த கோல்டன் ட்ரெஷரி ஆஃப் இண்டோ ஆங்கிலியன் போயட்ரி அந்த புக்ல இருந்து நம்மளுக்கு த போயம்ஸ் ஆஃப் சரோஜினி நாயுடு அண்ட் டொருடர் அதையும் தூக்கிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு புக்கை கொடுத்து அதில் 2 ஆத்தரை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கையும் படிங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா வேக் அண்ட் ஜென்ரல் இதை எல்லாம் தூக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் யூனிட் 7th ஏகே ராமானுஜம், ஆர் பார்த்தசாரதி, கமலா தாஸ், நிசம் எசைக்கல்னுடைய ஒர்க்கு இவங்களுடைய போயம்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரம் 20th century இந்தியன் போயட்ஸ் அப்படிங்கிற புக்ல இருந்து நாம பார்க்கணும். அதையும் தூக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி கீட்ஸ் கீட்ஸே புரியாது. கீட்ஸ் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது that was a conversation, that was a critical conversation done with someone who is very close to this mind and heart. கீட்ஸ்னுடைய லெட்டர்ஸ் எல்லாமே பாருங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். கீட்ஸ் வந்து ஜான் கீட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக். அவர் போயட்டுக்கு அடுத்தது கிரிட்டிக். அது இந்த நீங்க லெட்டர்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒர்க்கையே இங்கிலீஷ் கிரிட்டிக்கல் எடிஷன் அப்படிங்கிற ஒரு புக்ல தான் இருக்கு. ஸோ இதை நீங்க படிச்சு அனலைஸ் பண்ணி இதுல இருந்து ஒரு 1 மார்க் 2 மார்க்குக்கோசரம் நாம இதுக்கு இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றதுங்கிறது இந்த எல்லாமே தலைவலி ஓவர். இப்போ புது சிலபஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது, அதாவது டு த ஒர்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஒர்க்கையும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபார் இப்போ யூனிட் 1 இந்த அனாலிசிஸ்ல யூனிட் 1ல நம்மளுக்கு ஒரு சின்ன எப்பயுமே டிஆர்பி பண்றதுல ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக்கோ அல்லது வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு டீப்பா சிலபஸ் செட் பண்றவங்க வந்து ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால ஒரு சில விஷயங்களை பண்ணிடுவாங்க. அதுல இவங்க பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு ஒர்க். இவங்க நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ். நான் உங்களுக்கு யூனிட் வைஸா வந்துடுறேன். கேன்டர்பரி டேல்ஸ் ஜெஃப்ரி சாசர்னுடையது. இந்த ஒர்க்கு பிரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழே பாருங்க புக் ஆஃப் டச்சஸ் சாப்டர் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது ரொம்ப கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயம். ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ்ல டச்சஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே நம்மளுக்கு கிடையாது. நைட் இருக்காங்க, பிரியர்ஸ் இருக்காங்க, நன் இருக்காங்க, இப்படி எல்லாமே இருக்காங்க. தென் அந்த ஒரு டச்சஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. அப்படிங்கிறது ஆக்சுவலா ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அங்க டச்சஸ்ங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. அப்ப வாட் இஸ் திஸ் புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறது சாசர்னுடைய அனதர் ஒர்க்கு. இட் கம்ஸ் அண்டர் த பிரெஞ்ச் பீரியட் ஆஃப் சாசர். நம்மளுக்கு தெரியும் சாசர் அப்படின்னாலே பிரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட், இங்கிலீஷ் பீரியட் 3 இதுல படிப்போம். அதுல உங்களுக்கு வந்து ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் வந்து இங்கிலீஷ் பீரியட்ல வந்துருது. இப்போ இந்த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறது சாசர்னுடைய அனதர் போயம்.
ஒரு 1300 லைன்ஸ் போயம். இதைத்தான் அவங்க வந்து ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கோ அல்லது ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அங்க சாப்டர் ஒன்லையும் கொடுத்துட்டாங்க. ஸோ யூனிட் 1ல நாம ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸும் படிச்சாகணும், புக் ஆஃப் டச்சஸும் படிக்கணும். அடுத்தது சிம்பிளா தாமஸ் வாட்னுடைய எல்லா போயம்ஸும் படிக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஒர்க் ரெமம்பரன்ஸ் படிங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது ரொம்ப ப்ராட் ஏரியால இருந்து நம்மளுக்கு நேரோ டவுன் பண்ணி நீங்க இதை மட்டும் படிங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் யூனிட்ல பாருங்க, ஒரே ஒரு அடிஷன், அதாவது பென் ஜான்சனுடைய வால்போன் ஆர் த ஃபாக்ஸ் அப்படின்னு இருந்ததை தூக்கிட்டு எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. சி எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் பென் ஜான்சனுடைய காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படிங்கிற ஒரு சப் ஜானரை இன்ட்ரடியூஸ் பண்ணின ஒரு ஒர்க்கு. சி எவ்ரி மேன் இங்கிலீஷ் ஹியூமர் அப்படின்னு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பிரிஸ்கிரைப்டு. ஆக்சுவலா பென் ஜான்சன் இன்னொரு ஒர்க்கு எழுதியிருக்காரு, அதுல ஒரே ஒரு ப்ரிப்போசிஷன் மட்டும் மாறுது, எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர். ஸோ இது ஒரு 1 மார்க் உங்களுக்கு. உங்களுடைய 1 மார்க்ல எவ்ரி மேன் பென் ஜான்சன் கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து அவர் கொடுத்துருக்கிற பிரிஸ்கிரைப்டு ஒர்க்ல இருந்து மட்டும் கொஸ்டின் வருமா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து டைம் பீரியட், சிலபஸ், டிஆர்பி கொஷின் செட்டர்ஸ் அப்ரோச் பண்ற இது நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கு. நீங்க வந்து யூஜிடிஆர்பிலே பார்த்துருக்கலாம். அப்போ எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒர்க்கும் பென் ஜான்சன் இந்த ஒர்க்குக்கு முன்னாடி எழுதியிருக்காரு, அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அது பென் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமெடி ஆஃப் ஹியூமர்ஸை இது பண்ணுது. ஒரு எஸ்பியோனேஜ், ஒரு சன்னை அப்பாவே வேவு பார்க்குற ஒரு பிளே தான் இது. ரொம்ப சூப்பரான பிளே. அவன் எப்படியெல்லாம் நடந்துக்கிறான், எப்படியெல்லாம் வந்து அவன் இந்த அந்த லண்டன் லைஃப்ல அவன் செட் ஆகிறானா இல்லையா அப்படிங்கிறதையும், ப்ளஸ் அதுக்குள்ள இன்னும் வேற வகையான அப்சஷன், OBESSION, ஒரு அப்சஷனான கேரக்டர்ஸ் நிறைய வந்து ஒரு நல்ல ஹியூமரான இருக்கும். இந்த பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பிளே. ஸோ செகண்ட் யூனிட்ல நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்னன்னா இது ஒன்று மட்டும்தான். ரைட். தேர்டு அதே மாதிரி டிராமாவை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல நம்மளுக்கு டிராமாவில் இது யூனிட் 1 பொயட்ரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்தது யூனிட் 2 பொயட்ரி. ஸோ யூனிட் 2 பொயட்ரியில நம்மளுக்கு அவங்க புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஜான் ட்ரைடனுடைய ஆப்சலாம் அண்ட் அக்கிட்டோபிள். இது ஒரு சிம்பிளான ஒர்க், இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட. தென் தாமஸ் கிரேவனுடைய எலிஜி ரிட்டன் இன் எ கண்ட்ரி சர்ச்யார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அதர் போயம்ஸ் அப்படின்னு சொல்லி பழைய சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க தாமஸ் கிரேவனுடைய இந்த ஒரு ஒர்க்கை மட்டும் படிச்சா போதும், கண்டிப்பா இந்த ஒர்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா த மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஓடு அப்படின்னா இதுதான், எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட். இந்த போயத்தை நீங்க இந்த எலிஜிய பேஸ் பண்ணி தான் மீதி இருக்கக்கூடிய மற்ற எலிஜிஸ் எல்லாம் நிறைய நம்மளுக்கு வருது. தென் அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிட் 2ல ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். அதுல பாருங்க நம்மளுக்கு ஜொனாதன் ஸ்விஃப்ட் அண்ட் டேனியல் டிஃபோ 2 ஆத்தர்ஸை அவங்க புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி, ஜொனாதன் ஸ்விஃப்டனுடைய கலியோஸ் டிராவல், டேனியல் டிஃபோனுடைய ராபின்சன் க்ரூசோ. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்கிரவுண்டிங் டெக்ஸ்ட் டு த நாவல் கேட்டகரி. இப்ப எப்படி நாம வந்து சாமியூல் ரிச்சர்ட்ஸனுடைய பமீலா சொல்றோம், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சாமியூல் ரிச்சர்ட்ஸனுடைய கான்டெம்பரரி. சாமியூல் ரிச்சர்ட்ஸன் வந்து ஒரு பப்ளிஷர். அவரு தன்னுடைய 40வது வயசுல அவர் வந்து பப்ளிஷிங்கை விட்டுட்டு ஒர்க் எழுதி அதுக்கப்புறமேல அதை பப்ளிஷ் பண்ணி அது ஒரு ஃபோர்கிரவுண்டிங் டெக்ஸ்ட் டு த ஜான்ரா நாவலா வருது. ஸோ அந்த மாதிரி ஜொனாதன் ஸ்விஃப்ட் அண்ட் டேனியல் டிஃபோனுடைய இந்த 2 ஒர்க்குமே உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரஸான ஒர்க்கு. அப்ப இப்படி ஒரு யோசனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கிரேட் அட்வென்ச்சரஸ். ஏன்னா உலகமே அப்போ அந்த அட்வென்ச்சரஸ் டைப்ல தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஒர்க்கையும் நீங்க மூவிஸ் ஆர் அவைலபிள், இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய இது. தென் இந்த 2 ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒர்க். இந்த 2 ஒர்க்ல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு கொஷின் உங்களுக்கு வரும். தென் இந்த 2 ஒர்க்குமே
மூவிஸ் அவைலபிள். நீங்க மூவிஸை பார்த்துட்டு கூட இதை படிக்கலாம். ஜென்ரலா ஒரு கதையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கலிவர்ஸ் டிராவல் எப்படியெல்லாம் வந்து கலிவர் தன்னுடைய பிரயாணத்தின் போது அதாவது ஒரு தீவுல போய் இதாகிறான் ராப்டிங் நேங். அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து லில்லிபுட்டியன்ஸ் கிட்ட இதாகிறான், தன்னுடைய உயரத்தை அதாவது தன்னுடைய உயரத்தை காட்டிலும் மிக பெரியவங்க, தன்னுடைய உயரத்தை காட்டிலும் மிக சின்னவங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதுல இருக்கு. தென் ஜொனாதன் ஸ்விஃப்ட். அடுத்தது டேனியல் டிஃபோ, ராபின்சன் க்ரூசோ, அனதர் ஒர்க். இந்த ராபின்சன் க்ரூசோ டேனியல் டிஃபோனுடைய ராபின்சன் க்ரூசோ பேஸ் பண்ணி நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் இருக்கு. த கேஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த 2 ஒர்க்கையும் படிக்கலாம். ரொம்ப 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 அட்வென்ச்சரஸா இருக்கும். இதை ரொம்ப ரசிச்சு படிக்கலாம். நீங்க நம்மளுடைய வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர்ல இதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா நடத்திடும் இதை. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா யூனிட் 2ல டிராமா அவன் அப்படியே ரீடைன் பண்ணிட்டான். என்ன? She stoops to conquer. அடுத்தது The Way of the World. இது பிளஸ் இன்னும் 2 டிராமா அப்படியே ரீடைன் பண்ணிட்டா there is no change. அடுத்தது யூனிட் 3ல பாருங்க உங்களுக்கு பொயட்ரி. யூனிட் 3 பொயட்ரியில அவன் வந்து சிம்பிளான ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டான். என்னன்னா ஜான் கீட்ஸ்னுடைய ஓட் டு நைட்டிங்கேர்ல், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓட்ஸ் ஆஃப் ஜான் கீட்ஸ். சரியா? அடுத்தது ஷெல்லியினுடைய ஒசிமாண்டியஸ் ரைட், த கிரேட்டஸ்ட். அதாவது ஒசிமாண்டியஸ் ஷெல்லியினுடைய இந்த ஒசிமாண்டியஸ் போயம் ரொம்ப 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 சிம்பிளான போயம். எப்படி பாருங்க, see the man who has tortured the entire country is now in shatters, சிதைந்து போய் உள்ளான் அப்படின்னு சொல்லுவார் ஒசிமாண்டியஸ்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜேன் ஆஸ்டனுடைய ஒரு ஒர்க்கை மாத்திருக்காங்க, வேற எதுவும் இல்லை. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. சி ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. நீங்க எல்லா ஜேன் ஆஸ்டன் மொத்தம் எழுதுனதே பார்த்தீங்கன்னா 6 நாவல் தான். அதுல இம்பார்ட்டண்டான ஒரு எந்த நாவலையும் நீங்க வந்து அதாவது அன்இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட முடியாது. பட் நம்மளுக்கு வந்து சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியை வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன்ல அவங்க ஆட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். தென் இப்போ பாலிடெக்னிக் டிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி இந்த 2க்கும் ஒரே மாதிரியான ஒர்க்ஸை அவங்க பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு இருந்து எடுத்திருக்காங்க. பாருங்களேன், இப்போ நீங்க நிறைய பேர் பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க. இப்போ அடுத்தது நம்மளுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியும் வரப்போகுது. பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு உள்ள ஒரு சில ஒர்க்ஸை பிஜிடிஆர்பி சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட். ஜொனாதன் ஸ்விஃப்ட்னுடைய கலிவர்ஸ் டிராவல், டேனியல் டிஃபோனுடைய ராபின்சன் க்ரூசோ. அதே மாதிரி த புக் ஆஃப் டச்சஸ் யூனிட் 1ல புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஒர்க்கும் பாலிடெக்னிக் டிஆர்பியில் இருக்கு. அதே மாதிரி பாருங்க யூனிட் 3ல லிரிக்கல் ட்ராமாங்கிறது அதாவது ஷெல்லியினுடைய இது ஒரு ப்ரோமித்தியஸ் அன்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த ப்ரோமித்தியஸ் கேரக்டர் ஷெல்லியினுடைய இது ஒரு நல்ல ஒரு அதாவது படிக்க இன்னும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிரிக்கல் ட்ராமா. அது ஷெல்லியினுடைய இந்த ப்ரோமித்தியஸ் அன்பவுண்ட். எப்படி ப்ரோமித்தியஸை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்துருப்போம். நம்மளுடைய கிரீக் அண்டு